ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூலி படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் எல்லாத்தையும் ஹானஸ்ட்டாக கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சென்சார் போர்டு கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. நானும் நினச்சிருந்தேன் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது போல், அடல்ட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அனிமேஷன் கார்ட்டூன்லேயே இதை விட பயங்கரமான வைலன்ஸு இல்லை அடல்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய சீன்ஸ் இருக்குது. பட் இந்த படத்தில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் குழந்தைய கூட்டு போனால் கூட ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் சீன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் எல்லாம் பின்னி படம் எடுத்திருக்காங்க. சில படத்தில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணவங்களா இருக்கட்டும், அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் 100% எஃபர்ட் பண்ணியிருக்கோம், எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அது பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் எந்த எந்த விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த கிராஃப்ட் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க 100% எஃபர்ட் போட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். அனிருத்தோட மியூசிக் கூட சில படங்களில் அனிருத்தோட மியூசிக் ஒன்றும் இல்லாத சீனாக இருக்கும், அதுக்கே பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு அதை எலிவேட் பண்ணி காமிக்கணுன்ற மாதிரி இருக்கும். இது நான் ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்போ வேட்டையன் படமாக இருக்கட்டும், அதில் கூட சில சீன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் அந்த இடத்துல அவ்வளோ ஹைப்பே தேவையில்லை, சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வந்துட்டார் சூடுதா, அந்த சீன் டெப்த் இல்லாத சீனு அதில் சும்மா மியூசிக் போட்டு பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் சீன்ஸ் டிமாண்ட் பண்ணுது, அந்த சீன்ஸ்க்கு இந்த மியூசிக் இல்லை, எந்த மியூசிக் போட்டாலும் அது ஹிட். ஆனாலும் அந்த மூடு கிரியேட் பண்ணி அப்படியே கொண்டு போகணுன்றதுக்காக இதில் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் பண்ண மாதிரியான இது தெரியுது. அப்படியே இறைச்சலாக ஒரு சவுண்டெல்லாம் கிடையாது, படம் ஃபுல்லாக கிளியரான ஒரு ஒர்க்கு தெரியுது. எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட்டு மெச்சூர்டாக ஒரு பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்த படத்தில் ரீச் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பீக்கை ரீச் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் மேலே கொஞ்சம் ஒரு பொறாமையே வருது. ஏன்னா இவ்வளோ காஸ்ட் அண்ட் க்ரூவு அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு படம் எடுக்கிறாருனாவே ஸ்பெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது, இந்த தீரியாக இருக்கும் அது தீரியாக இருக்கும், அப்படியே அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இது எல்சியூவில் வந்துருமா, இந்த கதை நான் டீகோட் பண்ணுறேன், இப்படி இருக்கும் கதை அப்படின்லாம் சொல்லும் பொழுது அதுவே இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் பண்ணுற இது ஒர்க்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி அதையும் மீறி ஒரு படத்தை டெலிவர் பண்ணணும். அதை பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. பட் நான் படத்தை போய் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே நிறைய ரிவ்யூஸ் ஜென்ரலாக தேடி பார்த்தேன். ஏன்னா ரஜினி சாருடைய படம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன நப்பாசு. ஸோ அது பார்க்கும்போது மற்ற ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆனதாக இருக்கட்டும், அப்ரோடில் ரிலீஸ் ஆனதாக இருக்கட்டும், கொஞ்சம் நியூட்ரலாக பேசுகிறவங்க ஓகே அப்படின்ற லெவலில் பேசுகிறாங்க. ரஜினி சாரோட ஃபேன் சூப்பர் அப்படின்றாங்க. மற்றவங்க நெகட்டிவாக பேசுகிற மாதிரியும் இருக்குது. என்னடா இது அவ்வளோதான், நான் வேஸ்ட்டா, எப்படி ஏஆர் முருகதாஸ் சார் தர்பாரில் ரஜினி சாரை பெருசாக யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி லோகேஷும் ஃபெயில் ஆகிட்டாரா அப்படிலாம் பார்த்தா அப்புறம் தேட்டரில் போனால் தான் தெரியுது. இன்ஃபேக்ட் ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் 50% ஒரு 40% இருக்குன்னா அவங்க தான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. மீதெல்லாம் 50 வயசு மேலே இருக்கணும், அவங்க உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் ஃபேமிலி உண்டுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வயசானவங்கலேருந்து சின்ன வயசு வரைக்கும். பட் எல்லாரும் ஆக்டிவ். பட் இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், மற்ற நடிகர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க 100% அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. அதில் மேக்ஸிமம் இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் ஒரு 25-40%, மற்றதெல்லாம் லோகேஷ் கனகராஜோட ஃபேனு, ஜென்ரலாக மற்ற நடிகருடைய ஃபேன், அவங்களும் ரஜினி சாரோட ஃபேன், அவங்க தான் உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் தான் தேட்டருக்கு ரஜினி சாரோட ஃபேனெல்லாம் வருவாங்க போல, ஃபேமிலியோடு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு நீட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அது எல்லாம் வந்தும் இந்த படத்தை குறைன்னு சொல்கிறாங்கன்னா, சில படங்கள் எவ்வளோதான் குறைனா சொல்லிட்டோம், ஆனாலும் ரொம்ப நாள் அது அழுத்தி வைக்க முடியாது. அது திருப்பி நான் உண்மையாகவே ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின்னு நிலைநிறுத்திக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கேட்டு கூட நிறைய இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்கல்ல, இந்த படம் 1000 crores அடிக்குமா அப்படின்னா, அதையும் சார் நான் அந்த பேர்டனை சுமக்கணும், என் டீம் மேலே அந்த ப்ரெஷரையை நான் போடணும், நல்ல படம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் பண்ணியிருப்பேன். அது 150 rupees ஒரு ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஓத்தான ஒரு படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே, அது உண்மை. ஸோ அதுக்கு ஓத்தான ஒரு படத்தை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு கதை, அதை எப்படி காம்ப்ளெக்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த ஒரு என்விரான்மெண்ட்டு அந்த ஒரு செட்டப்புக்குள்ளே போயிடுச்சு, அவ்வளோ கேரக்டர்ஸ் வருது அப்படின்னாவே அது காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை ரொம்ப குழப்பிக்காமல் ரிவீல் பண்ணி அப்படி கொண்டு வராங்க இல்லையா, அது ஒன்று ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஸோ அதுக்கு அவருடைய டீமில் அவருக்கு சப்போர்ட் பண்ண மற்ற டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ப்ரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனிருத் சொல்லியிருந்தாங்க இல்லையா படம் வரதுக்கு முன்னாடியே, இந்த படத்துக்கு நான் இத்தனை கப்பு கொடுப்பேன், சிம்பிளி ப்ரில்லியண்டான ஒரு மூவி அப்படின்னு. அது உண்மை தான். அது இவ்வளோ க்ரூவாக இப்படி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸும் உள்ளே கொண்டு பண்ணது
எனக்கு சில இடங்கள்ல வந்து டைலாக்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, சைமன் கிட்டேயே வந்து சில டைலாக்ஸ் வந்து இன்னும் சூப்பராக கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிலாம் தோணுச்சு. இன்ஃபேக்ட் ரஜினி சாருடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் மேமும் வந்து ரஜினி சாரும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் அப்போ அவர் வந்து நீங்கள் பணத்துக்காக அப்படி பண்ணுவீங்க, பணம் தான் முக்கியம் அப்படிலாம் வந்து பேச, நாங்கள் அப்படி கிடையாது, நான் அவங்க பேச இவருடைய எக்ஸ்பிரஷன், ஓ சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் படத்தில் டல்ல. மீதி எந்த இடத்துலையும் ரஜினி சாருடைய பர்ஃபார்மன்ஸு மொக்க கிடையாது. அவருடைய கடந்த 25 வருஷத்துல படையப்பாக்கு அடுத்து வந்த எந்த படமா இருக்கட்டும், எந்த படத்துலையும் இவ்வளோ அழகா ஒரு லுக் இல்லை. நானும் கூட சில படங்கள் லுக் இது சூப்பராக இருந்தது, அந்த சூப்பராக இருந்து சொன்னேன், அதை விட இதில் சூப்பராக இருக்கு. அவ்வளோ ஒரு செமையான ஒரு லுக்கு. எந்திரனில் கூட அப்படி இல்லை. வசீகரன் கேரக்டர் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கும், அதனுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும். அவர் ரொம்ப வயசானவர்ன்றது நமக்கு அப்படியே அப்படமாக வந்து தெரிஞ்சிடும். சந்திரமுகியில் அவருடைய லுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட் ஒன்று இருக்குது. அவரை பற்றி, அவருடைய ஃப்ளாஷ்பேக், அவர் என்னவா இருந்தார், கூலி எப்படி இருந்தார் அப்படின்றத அவர் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ அவர் சொல்லும் போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் அவர் முகத்தையே தான் வந்து கேமரா இங்கே தான் காமிச்சிருப்பாங்க. நான் இப்படி இருந்தோம் சார், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நம்மளுடைய கண்ணெல்லாம் அங்கே தான் இருக்கும் இல்லையா. அவர் பேசுறது என்ன சொல்கிறாருன்னு கேட்கணுன்ட்டு. ரஜினி சாரை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த படத்துல எல்லாம் தாடி வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அவருடைய வயசு தெரியக்கூடாது இல்லை, அந்த சுருக்கம் இப்படிலாம் அதெல்லாம் தெரியக்கூடாது. அந்த கழுத்தில் வந்து ஒரு சுருக்கம் தெரியும். இப்படியும் வந்து நம்மளுடைய அந்த வளவளப்பு இருக்கிற ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து பிரேக் ஆகி இருக்க மாதிரி இருக்கும், அந்த செல்ஸ் எல்லாம். இந்த படத்தில் தெரியவே தெரியாது. அந்த சீன்லேயும் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. கேமரா ஆங்கிள், சினிமோட்டோகிராஃபி, செட்டு, எப்போ லைட்டிங் எல்லாமே வந்து 100%. அதனாலேயே நம்ம இன்னும் 200% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோன்னு தோணுது. இதை விட குவாலிட்டி கம்மியாக கண்ணாப்பின்னான்னு சும்மா சீன்ஸ் வச்ச படத்தையே நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த படத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, அதனால நம்ம வந்து. அண்ட் இன்னொன்று, இதில் சேரில் ஏறி உட்காந்து நம்ம ஹோன்னு கத்திட்டு இருக்க மாதிரிலாம் சீன்ஸ் இருக்காது. அவ்வளோ சூப்பரான சீனே இருந்தால் கூட நம்ம அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி நல்லா பண்ணிட்டாங்க, சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இருக்குமே தவிர டான்ஸு கூட நம்ம எந்திரிச்சு நின்று ஆடுற மாதிரிலாம் இருக்காது. அந்த சிக்கிடு சாங் கூட வந்து அது எல்லாமே இந்த லோகேஷ் கனகராஜ்க்கு அந்த பிராண்டுக்கு அவருக்கு அட்வர்டைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. இப்படி தான் ப்ரமோட் பண்ணணும், இந்த மாதிரி கொண்டு வரணும், இந்த விஷயங்களை இப்படி மறைக்கணும், இந்த வாட்டி நம்ம இப்படி பட்டிருக்கோம், இதை நம்ம திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி உழைக்கிற ஒரு டேரக்டராக இருக்காரு இல்லையா. அவர் டெஃபினட்டாக இன்டர்நேஷனல் லெவலில் கூட வந்து போவாங்க. ஏன்னா ரஜினி சார் மாதிரியே அவரை நான் வந்து என்னால் பார்க்க முடியாது. ரஜினி சார் வந்து ஒவ்வொரு படத்துலையும் இப்போ அவருடைய லுக்காக அதை நம்ம சொல்லி முடிச்சாச்சு. சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரியான சமாச்சாரங்கள் படத்தில் வச்சிருப்பாரு. மற்ற நடிகர்கள் அதை பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த கதைக்கு மட்டும்தான் என்ன ஜஸ்டிஸ் பண்ணுமோ அதை பண்ணிட்டு வருவாங்க. ரஜினி சார் அப்படி கிடையாது. அந்த கதையில் என்ன சின்ன வயசு பசங்களை ஒரு 10 வயசு பையன் கூட என்ன லைக் பண்ணுவோம், அதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு ஏழைக்கு அவங்க பங்காளனா நினைக்கிறேன். என்றைக்குமே நான் வந்து ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன் தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படி அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி கொண்டு வந்ததுனால அதனால தான் அவர் எல்லா ஜென்ரேஷனையும் வந்து கவர் பண்ண முடியாது. இந்த விஷயம் நிறைய நடிகர்கள் பண்ணல. அவருடைய பாலிடிக்ஸ்க்கு நான் வரேன்னு சொல்லிட்டு கூட அவர் என்ன ஒரு விஷயம் பண்றாரோ அவர் எதிர்த்து நிற்கிறவங்க அவர் சொல்லுவார் இல்லை அவர் சொல்லனாலும் சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நீ பண்றியா, அதுக்கு முன்னாடி நான் குதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் குதிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் குதிக்க வச்சிருக்காரு. 1985 இருந்தே நிறைய டேரக்டர்ஸ் அவர் காம்படிட்டர், பாரதி, பாக்கியராஜா இருக்கும், நிறைய பேர். ஸோ அப்படி கொஞ்சம் பேர் அது வந்து இப்போ வந்து கமலஹாசன் சார் வரைக்கும், அதுக்கு முன்னாடி சரத்குமார், சத்யராஜ் சார், நிறைய பேர், விஜயகாந்த் சார், அவரு தான் வருவாருங்க. நாங்கள் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி போவோம். ஸோ நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. அவர் வந்து அப்படியே அவரை சுற்றி எதுவும் நடக்காது. அவர் வந்து அமைதியாக கூலாக இருந்துட்டு ஒரு டேக்அவே நம்ம வந்து அவர் படத்துல இருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு சில டைலாக்லாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. எனக்கே பர்சனலாக ஒரு விஷயம் டச் ஆச்சு. ஒரு கேரக்டர் வந்து ஒருத்தங்க வந்து ஏமாத்திருப்பாங்க. ஏமாத்தினோடனே நீங்கள் ஏமாந்தேன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன்னு நினைச்சிரு, விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து பர்சனலாக இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்தோம்னா நம்மளை யாரும் ஏமாத்துனாங்கன்னு நினச்சக்கூடாது, நம்ம அதெல்லாம் தப்பிச்சிட்டோன்னு நினைக்கணும், அவ்வளோதான், இதுக்கு மேலே அவங்க கூட நமக்கு கான்டாக்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ பிரில்லியண்ட்டாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் அவருடைய படத்தில் வச்சு போகிறாரு இல்லையா. அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ அவர் மேலே என்ன விமர்சனம் வேணாலும் நம்ம வைக்கலாம், பட் அவருடைய கவர் பண்ணுற ஆடியன்ஸ் வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்களையும் கவர் பண்ணுற சில விஷயம் வைக்கிறாரு. சாங்ஸ்லையும் இங்கிலீஷ் சாங்ஸ் அவர் ஸ்டேட் எல்லாம் தாண்டிட்டார், பார்டரை பிரேக் பண்ணிட்டாரு. நார்த்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியுது லோகேஷ் கனகராஜ் யாருன்னு சொல்லி. இப்போ இன்டர்நேஷனலே தெரியும். அந்த ஐம் நாட் இன் டேஞ்சர், ஐ எம் த டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சைமனுடைய சாங் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வில்லன் கேரக்டர், அதுவே வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு வைப், அது ஹாலிவுட் வைப். அது இந்த படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பிரேக் பண்ணி உட்காந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மேஜிக் நம்ம வந்து ஆச்சரியப்படும். இல்லை ஒரு படமாக உட்காந்து பார்க்கும்போது ஓகே
150 ரூபா ஆனால் நல்லா நல்லா பண்ணிருக்காங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லையே, எதனா சொல்லி வைப்போம் அப்படிதான் நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர வேற எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் பூஜா ஹெக்டே அந்த சாங்க்கு மட்டும் தான் வராங்க. அந்த சாங் வந்து ஒழுங்காக ப்ளேஸ் பண்ண மாதிரியே இல்லை. லிரிக்கல் வீடியோலேயே அது இன்னும் கிளாஸாக தான் வந்து இருந்துச்சு. பட் அதில் எழுதின வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கா. நம்ம நிறைய விஷயம் தனியாக உட்காந்து அப்புறம் நோட் பண்ணும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம். பூஜா ஹெக்டே பற்றி இந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன். அந்த நடிகை மேலே எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ஒரு ஸ்டெப்பு போடுறாங்கன்னா அது யாராலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. அவங்களுடைய கடந்த படங்கள், அது வந்து தெலுங்குல அவங்க வந்து டான்ஸ் ஆன விதமாக இருக்கட்டும், தமிழில் வந்து அந்த பீஸ்டுக்கு பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் அந்த கன்னிமாவாக இருக்கட்டும், இப்போ இந்த மோனிகாவாக இருக்கட்டும், அதை வந்து பெரிய ப்ரொஃபஷனல் டான்ஸராக இருக்கட்டும், இல்லை வேறு நடிகையை வச்சு நீங்கள் அங்கே இமேஜினே பண்ண முடியாது. அந்த ஷேப்பு, அந்த மூக்கு, அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஃபேஸ் லுக்குக்கு இன்ஸ்டாவில் நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணால் கூட அந்த ஒரிஜினலை பிரேக் பண்ண முடியாதுன்னு ஒரு பர்ஃபார்மர். ஸோ பூஜா ஒரு ஸ்டெப்பு போட்டால் அது பூஜா போட்ட ஸ்டெப்பு தான், அது வேறு யாராலையும் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு இது. பட் படத்தில் ஒரு சின்ன விஷயம் தான் அவங்க போயிடறாங்க. மற்றபடி வேறு எந்த கேரக்டரும் இந்த படத்தில் வந்து இவங்க சும்மா யூஸ் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. ஸ்ருதிஹாசன் கெரியரில் தி பெஸ்ட் மூவினா அது இதுதான். ரஜினி சார் ஏற்கனவே ஆடியோ லான்ச்சிலோட சொல்லியிருந்தாருல, கமல் சாருடைய பொண்ணுன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய படங்கள்லாம் அவங்களுடைய வாய்ஸோ சரி, பைத்தியகாரத்தனமான ஒரு ஆக்ட்ரஸாக இருப்பாங்க, காஸ்டியூமாக இருக்கட்டும், அதில் டான்ஸுன்ற பேரில் அந்த பாட்டுக்கு அவங்கள வந்து காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அப்படி யாரும் எதுவும் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு நடிப்பு அந்த பொண்ணு. அப்போ அவங்க என்ன நடிப்பு. ரஜினி சார் ஆடியோ லான்ச்சில் சில விஷயம் பேசும்போது எனக்கும் நெருடலாக இருந்துச்சு. கிளாமர் கேர்ளுங்க அவங்க வந்து எப்படி இந்த கேரக்டர் நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி சோபினை பார்க்கும் என்னங்க பால்டு பிரேடு. ஆனால் நாகார்ஜுனை பார்க்கும்போது அவர் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாதுங்க. இது எப்படி இருக்குன்னா, அதாவது ரஜினி சார் ஒரு பச்சையா உண்மை சொல்ற ஆளுன்றது தெரிய வருது அவருடைய கேரக்டர். அப்புறம் உட்காந்து யோசிக்கிறேன், நம்ம எடுத்த உடனே ஒரு ஜட்மெண்ட்குள்ள போயிடும் இல்லையா. அந்த மனுஷன்லாம் எப்படின்னா, அந்த மனுஷனை சுற்றி ஒரு ஆறா இருக்கு, அது இருக்கு, இதுக்குன்னு சொல்றாங்க இல்லையா. நீங்க அப்பட்டமான உண்மை உங்களை பத்தி கடவுள் முன்னாடி பச்சையா சொல்லிடணும் அப்படின்னா அந்த ஆள் முன்னாடி போயிடணும். ஏன்னா அது அனிருத்தா இருந்தா கூட சரி, பொண்ணுங்க வராங்க, பையங்க வராங்க, அந்த நைட்ல இன்னும் ஒருக்குள்ள அந்த இளமையும் இருக்கு ரஜினி சார் கிட்ட. அந்த வயசான நான் வந்து அது அதுவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த மனுஷனை. உண்மை பார்ட்டி வைக்கிறாங்க, இருட்டு லைட் ஆஃப் பண்றாங்க, அது பண்றாங்க, எல்லாமே கண்ணு முன்னாடியே காமிச்சிருக்காரு. டே தம்பி, நீ இதெல்லாம் பண்றாதுதான், ஆனாலும் உங்ககிட்ட இது இருக்கு, அதையும் நான் பாக்குறேன். அப்போ அடுத்து லோகேஷ் வச்சு சொல்றாங்க இல்லையா அந்த ஆடியோ லான்ச்ல கூட, நான் என் லைஃப்ல வந்து ஒரு டேக்அவே, இதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் நல்லது நான் வந்து மாறி இருக்கேன்னா அது இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதுனால தான், அந்த ரஜினி சார் கூட இருந்ததுனால தான் அப்படின்ட்டு. ஸோ அப்பட்டமான உண்மை உங்க கண்ணில் டப்புன்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து பெருசா பகுஞ்சு அப்படியே அணையும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், அது ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நான் வந்து ரஜினி சாரை வந்து பார்க்குறேன். ஏன்னா அது அவங்க வந்து இளையராஜா சார் கூட அப்படி வந்து சொல்லியிருக்காங்க, சாமி ஒரு இதில் பணம் வருது இல்லை, லக்ஷ்மி கூட இருக்குல்ல, அப்புறம் என்ன அந்த இது காப்பிரைட்ஸ் இஷ்யூக்காக சாங் அதுக்கு, எங்க சாமி சரஸ்வதி தான் இருக்கு, லக்ஷ்மி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறது. அதுதான் ஒரு இந்த ஸ்டேஜ், நீங்க அவர் கூட நேருக்கு நேராக நின்று உங்களை வந்து ஸ்ருதி பாடிட்டே இருப்பார், சூப்பர் நீங்க அதுன்னு சொல்லுவார்ல. அவர் உங்களுக்கு பக்கத்தில் வரப்போறது இல்லை, வந்து அவர்கிட்ட கேட்டாருன்னா இந்த ஆட்சி நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு கூட சொல்லுவார், நல்லா இருக்குன்னு கூட சொல்லுவார். உங்களுக்கு அப்பட்டமான உண்மை உங்களை மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னா நீங்க யாருன்னு காமிக்கணும்னா ரஜினி சார் நீங்க யாருன்றதை புட்டு வைப்பார். அவருக்கு இந்த நடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது வந்து நம்ம அமீர் கான் சார் சொன்னது கூட எனக்கும் அந்த சின்ன வயசு, நமக்கு ஒன்றும் அவ்வளோ தாத்தாலாம் கிடையாது, நம்ம அந்த பக்குவம் அடையணும் இல்லையா. அதனால்தான் அவங்க வந்து ஓகே அவர் தானே சொன்னாருன்னு அதை எடுத்துக்கிறாங்க. இதே வேற நடிகர்கள் ஸ்டேஜ்ல வேற விஷயமா சொல்லியிருந்தா அது வேற மாதிரி எடுத்துப்பாங்க. அமீர் கான் அவர்களை கூட இந்த பக்கம் சல்மான் கான், இந்த பக்கம் ஷாருக் கான், இவர் ஷார்ட்டா அப்படி வந்து நிற்கிற அமீர் கான் அப்படின்னு வந்து நிற்கிறாருன்னா அதுதாங்க, அதுதான் சூப்பர் ஸ்டார், ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத். நீங்க வந்து ஒரு மனுஷனை அப்படி பார்க்கணும்னா, அண்ட் இந்த படம் பார்க்கும்போது ஐயோ என்ன விஷயம் நிறைய வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டா மாதிரியும் தோணும். அதுதான் ஒன்று, இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து உனக்கு சூப்பராக கொடுத்துட்டேன், ஆனாலும் பெண்டிங் வைக்கிறேன்டா, திருப்பி நீ வந்து கேட்கணும், ஒரு பார்ட் 2 மாதிரி கேட்கணும், பார்ட் 2 வேணும், அது வேணும், ரஜினி சார் திருப்பி வேறு எதனா எல்சியூவில் வருவார் அப்படின்ற ஒரு தாட் வரணும் அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் நான் திணிச்சிட மாட்டேன், இதுவும் நீ லைக் பண்ணணும் அப்படின்ட்டு வேற மாதிரியான ஒரு விஷயத்த குக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் நிச்சயமாக ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், என்னடா அது அப்படி இப்படின்னு இல்லாமல், ஆனாலும் ஒரு மேஜிக்கை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த படம் தவிர்க்க முடியாத ஒரு படம் ரஜினி சாருடைய கெரியரில். நான் படம் பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்து வச்ச படம் ஜெயிலரை விட பெட்டராக எனக்கு தோணுச்சு. பட் ஜெயிலர் தான் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாங்க. எப்போவுமே வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவியில் 3 பேர் 4 பேர் கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து லியோ படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற படங்களில் வந்து இதெல்லாம் வந்து தொத்திக்குச்சு.
அப்படியே வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கொண்டு வந்து இப்படி வந்து கடைசியாக வந்து ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் இந்த படத்துலையும் வந்து இருக்குது. இருந்தாலுமே அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவங்களுடைய எது பெஸ்ட்டோ அதை வந்து கொண்டு வருவாங்க இல்லையா. அதுக்கு மியூசிக் பக்கா ஒர்க் பண்ணணும், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், அந்த டிஏஜியாக இருக்கட்டும், அதுக்கு வந்து டைலாக்ஸ் எழுதினவங்களா இருக்கட்டும், கேமரா ஆங்கிள், எல்லாமே வந்து உழைச்சிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. சாங் ஒன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, அந்த அப்பா சாங் ஒன்று இருக்கு இல்லையா, உயிர் நாடி நண்பனே, அந்த சாங்கு நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். நான் அது திரும்ப திரும்பலாம் கேட்கறது. என் மீசை அன்னையே அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாடுவாங்களே, கலங்காதே என்றே சொல்வாயே, ஒரு வரியும் பொக்கிஷங்க. அனிருத்தோட கெரியர்ல இது ஒரு ஒன் ஆஃப் த. அப்பாக்காக ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து பாட்டு பாடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பா பிடிக்கணும், அந்த சாங்கை திரும்ப வந்து கேளுங்க. அது ஒரு ஆந்தம். அவ்வளோ அப்பா இல்லாத அந்த உணர்வு அது அப்போ தெரியும் உங்களுக்கு. அப்படி இருந்து என் அப்பா என்னை வந்து இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அமீர் கான் வந்து ரஜினி சாருடைய படத்தில் அங்கே ப்ரெசன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு. மற்றபடி அது ஒரு பெருசாலாம் அது ஒரு இதெல்லாம் இல்லை. பட் அதுவே ஓகே, எல்லாமே வச்சிருக்கோம், சில விஷயம் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா. அப்படி கொடுத்ததா தான் வந்து பார்க்குறேன். ரஜினி சாருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஃபன்னான சில விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக்கு ஆஹா ஓஹோ எல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது. அது கிளாஸ், அது வேற விதமான ஒரு இன்டர்வல் பிளாக். அங்கே நாகார்ஜுன சாரும் இவங்களும் வந்து அவங்களோட இன்ட்ராக்ஷனை திரும்பவும் ரீவாட்ச் பண்ணக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம் தான். 1000 நெகட்டிவ் இந்த படத்துக்கு வந்தாலுமே இந்த படத்தை அழுத்தியெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா இது அவ்வளோ மோசம் கிடையாது. நம்ம அண்ணாத்த படத்தையே வந்து தூக்கி பிடிக்கிறோம், நம்ம வந்து தர்பாரை இது பண்ணுறோம். காலா நல்ல படம், சரியா. கபாலி கூட எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கிராட்சி நான் நடாதுன்னு மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்து ஜெயிலர் கூட எனக்கு வந்து ஓகே ஜாலியாக அப்படியே போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல். உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, இதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எதனா உடன்பாடு இல்லைன்னா அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.